Hello friends, welcome back to echi ooruthu kitchen. எங்கள் ரெசிபி உங்கள் சமையலறையில். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மட்டன் தம் பிரியாணி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. 15 பல் பூண்டு, ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. ஒரு லெமனை வந்து நான் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கிராம் தயிர், 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 3/4 கிலோ கறியும் எலும்பும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து பிரியாணிக்கு நல்லா இருக்கும். யூஸ்வலா நம்ம கடையில உள்ள மசாலா போட்டு தான் நம்ம செய்வோம். ஆனா நம்ம இன்னைக்கு நாமளே வந்து மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 7 துண்டு பட்டை, 2 ஸ்பூன் கல்பாசி எடுத்துக்கோங்க. 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூவை நான் வந்து சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 4 கிராம்பு, 3 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கறியை வேக வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து நம்ம தம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து இந்த கறி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கறியை வந்து நல்லா கழுவிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு கூட இதை கழுவிக்கலாம். நீங்கள் கறி எடுக்கும் போதே வந்து பீஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய பீஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கறியெல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி ஓரளவுக்கு முங்குற மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றினா போதும். இப்போ இது வந்து இதில் 5லேருந்து 6 விசில் வைங்க. கறி வேகாட்டி கூட 2 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கறியை வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. இதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக வறுத்தா போதும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வருங்க. கருகிடக்கூடாது. கருகிருச்சுன்னா பிரியாணி வந்து நல்லா இருக்காது. இதை நம்ம வறுத்துட்டே இருக்கும் போது இந்த மசாலாவோட ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஈரம் இல்லாத ஒரு ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. மசாலா வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மசாலா செஞ்சதுனால இந்த பிரியாணி வந்து நார்மலாக இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கறியை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு இந்த கறி வெந்திருந்தா போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா வந்து நம்மளுக்கு பிரியாணி தம் போடும்போது வந்து கறி வந்து உடஞ்சிரும். அதனால நல்லா இருக்காது பிரியாணி. ஸோ இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். குக்கர் நல்லா சூடானே ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பிரியாணிக்கு எவ்வளோக்கு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணுறோமோ பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நாம் வந்து பிரியாணி லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 50 ml கடலெண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம வச்சுருந்த மசாலா பவுடர் பண்ணி வச்சுருந்தால அந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம கடையில் உள்ள பிரியாணி மசாலா ஆட் பண்ணாமல் நாமளே தயார் பண்ணி பண்ணதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணி பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியவும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி தான் கட் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த 50 கிராம் தயிரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கறியவும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும்.
இப்போ நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி, கறி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் அரிசியை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 1 கப் அரிசிக்கு வந்து 1 1/4 கப் தண்ணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 5 1/4 கப் தண்ணியை வந்து நான் மெஷர் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். வதக்கும் போது நம்ம எந்த உப்புமே ஆட் பண்ணலை. அதனால் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து வச்சுருந்த அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்த 2 ஸ்பூன் கரம் மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணணும். நான் 1/2 மணி நேரம் அந்த அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசியை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வச்சுருந்த ஒரு லெமனோட சாறை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சிம்மில் வந்து வச்சுருங்க. விசில் வராமல் பார்த்துக்கோங்க. விசில் வந்துச்சுன்னா சாதம் வந்து குழஞ்சிரும். அதே மாதிரி சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு வந்து. நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அப்படியே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு வேக வச்சதுனால இந்த பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சாதம் குலையவும் இல்லை. நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாதம். நல்லா இருக்குது. வாசனையே சும்மா சூப்பராக வருதுங்க. நம்மளோட சுவையான மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே தயார் பண்ணி செஞ்ச மசாலா அப்படிங்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் செஞ்ச மசாலா விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறொரு ரெசிபி உங்களிடம் சந்திக்கிறேன். Until then, it is bye from Sita.